வணக்கம் ரிதி. அதாவது கிழக்கு தாம்பரத்தை சேர்ந்தவர் ராபின் சாமுவேல். இவர் மதுரவாயில் அடுத்த வேலப்பன் சாவடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் டாக்டராக பணிபுரிந்து வந்தார். இவர் இன்று பணியை முடித்துவிட்டு காரில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். தாம்பரம் மதுரவாயில் வெளிவட்டார புறவழிச்சாலை குன்றத்தூர் அடுத்த தலைப்பாக்கம் அருகே சென்று கொண்டிருந்த போது டாக்டர் ஓட்டி வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்பு சுவரின் மீது ஏறி வேகமாக சென்றதில் எதிர் திசையில் வந்த காரின் மீது நேருக்கு நேர் மோதியதில் 2 கார்களும் அப்படியே அப்பளம் போல் நொறுங்கியது. இதில் காரை ஓட்டி வந்த டாக்டர் ராபின் சாமுவேல் காருக்குள் அப்படியே நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். எதிர் திசையில் வந்த காரில் வந்தவர்கள் இரத்த காயங்களுடன் துடிதுடித்தனர். இதையடுத்து அந்த வழியே சென்ற வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கிய காயமடைந்தவர்களை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து குரோம்பேட்டை போக்குவரத்து துறை புலனாய்வு பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் விபத்தில் சிக்கிய மயிலாடுதுறை சேர்ந்த முருகன், இவரது மனைவி மேகலா, இவர்களது மகன் பிரசன்னா, மற்றொரு 3 வயது சிறுவன் மற்றும் காரை ஓட்டி வந்த கணேஷ் குமார் ஆகியோருக்கு காயம் ஏற்பட்டது தெரிய வந்தது. மேலும் முருகன் தனது மகனை சென்னையில் உள்ள கல்லூரியில் சேர்ப்பதற்காக இன்று அழைத்து வந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டது. அதாவது டாக்டர் வேகமாக ஓட்டி வந்த கார் மோதியதில் விபத்தில் சிக்கியது தெரிய வந்தது. இதையடுத்து இறந்து போன டாக்டர் ராபின் சாமுவேல் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தில் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் சாலையின் குறுக்கே இருந்த 2 கார்களும் நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் லாரி மூலம் கிரேன் மூலம் விபத்தில் சிக்கிய 2 கார்களை அப்புறப்படுத்தினர். மேலும் கார்களை அப்புறப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்ட நிலையில் அங்கிருந்த போக்குவரத்து போலீசாரும் பொதுமக்களும் இணைந்து விபத்தில் சிக்கிய வாகனங்களை அப்புறப்படுத்தினர். இந்த விபத்து சம்பவத்தால் அப்பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரிதி.